கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1863 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் வரிசையாக ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா கர்த்தருக்குள்ளே தியானிக்கப் போகிறோம். சில வசனங்களை அதிலே இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்தின் முதல் பகுதி. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் களிமண், ஆண்டவர் உருவாக்குகிறவர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக மனிதர்கள் நினைக்கிறார்கள், என்னுடையதால் சில காரியங்கள் நடந்தது, என்னால் நடந்தது, நான் தான் காரணம் என்று நினைக்கிறார்கள். அது சில தவறான காரியங்களை உருவாக்கிவிடும். எல்லா காரியமும் கர்த்தரால் தான் நடக்கிறது. அப்போ கர்த்தரால் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் தான் உருவாக்குகிறவர். மனிதனாகட்டும், விலங்குகளாகட்டும், அல்லது மரங்களாகட்டும், செடிகளாகட்டும், விவசாயமாகட்டும், தொழிலாகட்டும், எதுவாக இருந்தாலும் உருவாக்குகிறவர் கர்த்தர். உருவாகும் முன்னே உருவாக்க நினைக்கிறவரும் கர்த்தர் தான். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள். நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னையே கர்த்தர் இந்த இடத்திலே, இந்த வீட்டிலே நீ பிறப்பாய் என்று திட்டம் போட்டு வைத்திருப்பார். அப்போ கர்த்தருடைய திட்டம்தான் உங்களையும் எங்களையும் உருவாக்கினது. அதை மறந்து விடாதீர்கள். மறந்து தான் தோன்றிய விதத்திலே செல்லக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து நடங்கள். உங்களை உருவாக்கினவர் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? உதவி செய்வார், உயர்த்துவார். உருவாக்கினவரை மறந்து விடாதிருங்கள். அவர் உங்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் உருவாக்கி கொண்டே இருப்பார். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவர், நீர் பேசினீர். உருவாக்குகிற தெய்வன் நான் தான் என்று பேசினீர். அதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இங்கே பேசுங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அன்றைக்கு எரேமியாவை தாயின் வயிற்றிலே உருவாக்கின தெய்வன் ஒவ்வொருவரையும் உருவாக்கியவர் நீர்தான் என்பதை உணர்ந்து கொள்ளணும். உருவாக்கினவருக்கு பயந்து நடக்கணும். உருவாக்கினவர் வார்த்தையின்படி நடக்கணும். உருவாக்கியவரையே வழிபடணும். அதற்கு ஒவ்வொருவரும் உதவி செய்யும். ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.